அனைவருக்கும் வணக்கம். ஆ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, நாம் தமிழர் கட்சி சொல்றதையோ, அவங்க எடுத்து வைக்கிற அந்த கருத்தையோ, ஆ சீமான் அண்ணன் அவர்கள் சொல்ற ஒரு விஷயத்தையோ, ஒரு டிபேட்டா எடுத்து நடத்த மாட்டாங்க, எந்த ஒரு இதுலயும். ரொம்ப ரேர். எப்பயாச்சும் ஒரு தடவ அப்படி நடத்துவாங்க. அதே மாரி நாம் தமிழர் கட்சி வந்து முடிஞ்ச அளவுக்கு புறக்கணிப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு சொன்ன ஒரு கருத்த வச்சு, தினமும் எந்த நியூஸ் 18 திறந்தா நாம் தமிழர் கட்சி பத்தி தான் ஓடுது. புதிய தலைமுறை பார்த்தா அவங்களும் அத தான் டிபேட் நடத்துறாங்க. நியூஸ் 7 பார்த்தா அதே தான் நடத்துறாங்க. தந்தி டிபேட் இல்லாத சேனல் மத்த எந்த சேனலா இருந்தாலும் இந்த நியூஸ் தொடர்ந்து போட்டு இப்ப யூடியூப் நான் திறந்து பார்த்தாலும், நான் ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன். நாம் தமிழர் கட்சி சீமான் பேசியது, சீமான் பேசியது, சீமான் பேசியது அப்படின்னு தான் வருது. சரி நியூஸ் சேனல வச்சு டிபேட் பார்க்கலாம்னு பார்த்தா, அதுலயும் ஏ டூ இசட் நாம் தமிழர் கட்சி பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கை ஒரு வட்டம். இப்படிதான் சுத்தி சுத்தி இங்க தான் வரணும் அப்படின்னுவாங்கல்ல. அதுதான் இது வந்து நாம் தமிழர் காலம் அப்படின்னே சொல்லலாம். நான் சீமான் அவர்கள் ஒரு சக்கப்போடு போட்டு ஒரு தரமான அது எப்படி சொல்றது? சிக்ஸர் அதாவது எந்த பாலுமே விடுறதில்ல. தொடர்ந்து ஒரு 2 வாரமாவே போடுற எல்லா பாலுமே சிக்ஸ் தான் பறக்க விட்டுருக்காரு. அத பார்த்துட்டு எதிர்க்கட்சிகள்லாம் வயிறு எரியுது. ஓகே அதுவும் நம்மளுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. பார்ப்போம். சரிங்களா? பாய்.